நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எபிசோடன். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வெளிநாட்டு பகுதி. பாகிஸ்தானினுடைய உச்ச நீதிமன்றத்தில் உண்மையை ஒத்துக்கொண்ட பாகிஸ்தான். இத்தனை நாளும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஆனது பாகிஸ்தானின் ஒருங்கிணைந்த பகுதி என்று சொல்லிட்டு இருந்தது. இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஆனது வெளிநாட்டு பகுதி என்று ஒத்துக்கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். அமித்ஷாவுடைய கனவு நினைவாகிறது. பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்கின்ற அந்த தருணத்தில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பற்றியான அறிவிப்பு வெளியிடுவார். அது நம்ம பகுதிங்க, அதனால் விடவே மாட்டேங்க அப்படின்னு ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அமித்ஷா அவர்கள் சொன்னார். இன்னைக்கு அழகாக பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டு இருக்குது அது எங்கள் பகுதி கிடையாது என்று சொல்லிவிட்டு, அதனால் இனி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மீது இந்தியா கை வைப்பது ரொம்ப ரொம்ப சுலபம். எதற்காக இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஆனது வெளிநாட்டு பகுதி என்று பாகிஸ்தான் ஒத்துக்கொள்ள வேண்டும்? என்ன நடந்தது எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா? இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். நம்முடைய நண்பர்கள் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ராவல்பிண்டியில் அகமது பர்கத் ஷா அப்படின்ற ஒரு கவிஞர் வசிக்கிறார். இவர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் வசித்தவர் தான். ஆனால் அங்கே போதிய வசதி கிடையாது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு எதிராக பாகிஸ்தான் என்னவெல்லாம் வன்முறையை ஏவி விடுது, எப்படிலாம் ஒடுக்குமுறையை கையாளுகிறது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய வளங்களை அண்டை நாடுகளுக்கு எப்படி தாரை வார்க்கிறது, இவற்றை பற்றியெல்லாம் ராவல்பிண்டியில் இருந்துக்கிட்டு இந்த காஷ்மீர் கவிஞரானவர் அடிக்கடி மீடியாவில் பேசிட்டு இருந்தார், கவிதை எழுதி கொண்டே இருந்தார். ஆனால் பாகிஸ்தான் இராணுவமானது அந்த நாட்டுக்கு எதிராக பேசினா விடுவாங்களா? அடக்குமுறை ஒடுக்குமுறை தானே. டக்குன்னு அவர் வீட்டை புகுந்து அந்த பர்கத் ஷா அவர்களை பாகிஸ்தான் உளவுத்துறையானது தட்டி தூக்கின்னு போயிடுச்சு. அப்படி தட்டி தூக்கின்னு போயிட்ட பிறகு அவர் எங்கே இருக்கிறார் என்ற அட்ரஸே தெரியல. திடீர்னு அவங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் அகமது பர்கத் ஷா அவர்கள் உளவுத்துறையானது கைது செய்துட்டு போச்சு. ஆனால் அதற்கு பிறகு அவர் எங்கே இருக்கிறாரு, அவர் மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, எங்கே விசாரணை நடத்துகிறாங்க, இல்லை அவரை அழைச்சிட்டு போனது உள்துறை தானா என்னன்னே தெரியல. நீண்ட நாள் ஆயிடுச்சு, எங்கள் கணவரை பார்த்தீங்கன்னா இன்னும் கண்ணிலேயே காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கொணர்வு மனுவை பாகிஸ்தானுடைய உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அகமது பர்கத் ஷாவினுடைய மனைவி மனு தாக்கல் பண்ணுறாங்க. அதை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட பாகிஸ்தான் உச்சநீதிமன்றமானது, ஏப்பா அந்த பர்கத் ஷா எங்கப்பா இருக்கிறாரு, அவரை கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிக்குது. உடனடியாக பாகிஸ்தானுடைய அட்டார்னி ஜெனரல் அவர்கள் பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆடா இந்த பர்கத் ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை சார்ந்தவருங்க, நம்ம பகுதியில் இருந்துக்கிட்டு பாகிஸ்தான் எதிராக பேசியிருந்தாருங்க. பாருங்க, இவர் தொடர்ந்து எங்கள் நாட்டுக்கு எதிராக பேசிட்டே இருக்கிறாரு, இவர் மீது நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியினுடைய போலீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அவங்க கஸ்டடியில் இருக்கிறாருங்க இந்த பர்கத் ஷா அவர்கள் அப்படின்னு பாகிஸ்தானுடைய அட்டார்னி ஜெனரல் சொன்னார். உடனடியாக பாகிஸ்தானுடைய நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, அப்படின்னா என்ன இருக்குது, போய் கூட்டுவாங்க. அவங்க மனைவியை பொறுத்து நெடுநாளாக எங்கள் கணவரை காணலன்னு சொல்கிறாங்க, ஆட்கொணர்வு மனுவுக்கு நீங்கள் பதில் அளிக்கணுமா இல்லையா, அவர் கூட்டுன்னு கோர்ட்டில் நிறுத்துங்கப்பா அப்படின்னு பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர் சொல்கிறாரு. உடனடியாக பாகிஸ்தானுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆடா நீங்கள் வேறு, பாகிஸ்தான் உச்சநீதிமன்றமானது உத்தரவு போட்டிருக்குது, அதனால் அந்த பர்கத் ஷா அவர்களை பாகிஸ்தான் அழைச்சிட்டு போகிறோம் கொடுங்கயான்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? அது நம்ம நாட்டு பகுதி கிடையாது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது வெளிநாட்டு பகுதி. அந்த நாட்டில் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை எடுத்துகிட்டு போனோம்னா இது வெளிநாட்டு உத்தரவு, அதனால் இங்கே செல்லாது அப்படின்னு நிராகரிச்சிடுவாங்க. பல முறை அங்கே நிராகரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அங்கே ஒரு தனி இறையாண்மை கொண்ட பகுதி, ரெண்டாவது தனி இராணுவம் இருக்குது, தனியே காவல்துறை இருக்குது, தனியே சட்டம் இருக்குது, தனியே பாராளுமன்றம் இருக்குது, தனியே சட்டப்பேரவை இருக்குது. அதனால் அது வெளிநாட்டு பகுதி. அங்கே பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவானது ஒருபோதும் எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் சொல்லி போட்டாருங்க. ஆனால் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர் அவர்கள் சூப்பராக ஒன்று சொன்னார். சரிதானுங்க, இங்கே இருந்த அகமது பர்கத் ஷா அவர்களை இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய உளவுத்துறை தானே கைது செய்தது. அவரை பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கக்கூடிய காவல்துறையாக இங்கே கைது பண்ணிச்சு. வெளிநாட்டு நபரை நீங்கள் எப்படி கைது பண்ணீங்க? எந்த சட்ட திட்டத்தின்படி இவரை கைது பண்ணீங்க? இவர் கைது பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஆனது ஒத்துக்கிச்சா? இல்லை ரெண்டு பகுதிக்கும் ஏதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறதா?
ஒருத்தரை கைது செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது, புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2 பகுதிக்கும் போட்டிருக்கீங்கன்னா அவரை பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தத்துக்கு ஒப்பந்தம் போடவே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் இருக்கக்கூடிய பர்கத் ஷா அவர்களை கூட்டு வர மாட்டீங்க. ஆனால் அதே பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீருக்குள்ள பாகிஸ்தான் இராணுவமாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் உளவுத்துறையாக இருந்தாலும் சரி, ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வெளியே வந்துடுவீங்கய்யா. இப்போ பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் இருக்கக்கூடிய மக்கள் எதற்காக போராடுகின்றார்கள்? இப்போது பாகிஸ்தான் அரசாங்கமானது கிட்டத்தட்ட 90,000 கோடிக்கு மேலான நிதியை அங்கே ஏன் கொடுத்தீங்க? வெளிநாட்டு பகுதியாக இருந்தா. அதனால் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. பர்கத் ஷா அவர்களை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானே வந்து தன்னுடைய நீதிமன்றத்தில் நம்ம சட்டமானது அங்கே செல்லாது, வேறு பகுதி என்று, இறையாண்மை கொண்ட பகுதி என்று சொல்லிவிட்டு இருப்பதனால சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்தியா போயிட்டு அது எங்கள் பகுதிங்க, கொடுத்து தான் ஆகணுங்க அப்படின்னு வழக்கு தொடுத்தால் பாகிஸ்தான் வந்து கிடையாதுங்க, அது எங்கள் பகுதிங்க என்று உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் தன் நீதிமன்றத்திலே சொல்லிக்கிச்சு பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் ஆனது வெளிநாட்டு பகுதி என்று சொல்லிட்டு. ஆனால் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா வீம்புக்கு வேணால் பேசலாம், நாங்கள் வெளிநாட்டு பகுதி தான் என்று சொன்னோமே அன்று ஒருபோதும் அது இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி என்று நாங்கள் சொல்லலையே. அதனால் அது இறையாண்மை கொண்ட ஒரு சுதந்திர பகுதியாக நீங்கள் நினச்சிக்க வேண்டியதானே, நீங்கள் எப்படி உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு கூட வந்து வாதாடலாம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரும் சியாச்சின் பகுதியில் இருக்கக்கூடிய அக்ஷயாஷின்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி என்று தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது சொல்லுது. நம்ம இந்தியாவில் இயற்றப்படுகின்ற எல்லா சட்டங்களும் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரில் பொருந்தும். நாம் நடத்துகின்ற தேர்தல் அத்தனையும் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரில் பொருந்தும். அதனால் இந்தியா கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்ததிலிருந்து காஷ்மீர் வந்து இந்தியாவுடன் இணைகிறோம் அப்படின்னு ராஜா ஹரிசிங் அவர்கள் நேரிடத்தில் ஒப்பந்தம் போட்டதில் இருந்து அது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி. அது சர்வதேச நீதிமன்றத்தில் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்குது. சர்வதேச நாடுகளுக்கு முன்பாக இந்தியாவினுடைய மேப் இதாங்க. இந்த மேப்பை தான் ஐநா மன்றமானது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாட்டுக்கும் பரிந்துரைக்க வேண்டும். இந்த மேப்பை தாண்டி வேறு எந்த நாடாவது வேறு எந்த மேப்பையாவது வந்து பார்த்து அங்கே இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு மோடி வந்த பிறகு இந்தியாவினுடைய மேப் இதான்னு சொல்லிவிட்டு அதிகாரப்பூர்வமாக ஒரு மேப் வெளியிட்டிருக்காங்க. அதில் அக்ஷயாஷின்னும் இருக்கிறது, கூடவே பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரும் இருக்குது. இதில் பியூட்டி என்ன தெரியுமா? இத்தனை ஆண்டு காலமாக இந்தியா மேப் இதுதான் என்று சீனாக்காரன் ஒரு தனியாக மேப்பை போட்டிருந்தான். அதில் முசாபராபாத், கில்கிட் பல்கிஸ்தான் இந்த 2 பகுதியும் சேர்ந்தது தான் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர். ஆனால் அந்த பகுதி இல்லாமல் தான் சைனாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பை போட்டிருந்தான். அதே மாதிரி அக்ஷயாச்சின் வந்து பாகிஸ்தானது சீனாவுக்கு அவனே தாரை வாத்துட்டான், நம்ம பகுதி எடுத்து கொடுத்து. அந்த பகுதி இல்லாமல் தான் மேப்பை போட்டுகிட்டே இருந்தான். ஆனால் கல்வான் தாக்குதலுக்கு பிறகு சர்வதேச நாடுகள் இந்த மேப்பை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனாவையே ஒத்துக்க வைத்திருக்கிறோம். அதனால் உலகளவில் ஐநாவுடைய நாடுகளுடைய வரைபடத்தில் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரை நம்ம சேர்த்துட்டோம். அதனால் 3வது முறையாக நம்ம மோடி அவர்கள் வெற்றி பெற்று அமித்ஷா அவர்கள் மீண்டும் உள்துறை அமைச்சராக பதவியேற்று பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரை பிடிப்பார்னு சொன்னார். அதற்கான வழி பிறந்திருப்பது போல தான் நமக்கு தெரிகிறது. எல்லாமே இன்னைக்கு சாத்தியமாக இருக்கிறது. பாகிஸ்தானே வெளிநாட்டு பகுதி என்று ஒத்துக்கொண்ட பிறகு வேறு யார் தடை போட போகிறாங்க? சரிப்பா, இப்போ பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் ஆனது இந்தியாவுடன் இணையுது, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரிகளா இல்லை பாகிஸ்தான்காரனுங்களா? அதனால் பாகிஸ்தான்காரன் யார், இல்லை பல்கிட் கில்கிஸ்தானில் இருந்த பூர்வ குடிகள் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு தரம் பிரித்து எப்படி இந்தியாவுடன் இணைக்க போகிறீங்க? ஏன்னா பாகிஸ்தான்காரன் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தொழில் செய்வதற்காக நானும் POKவில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி தான் என்று வருவான். அதனால் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வரி பணத்தையும் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் முன்னேற்றத்துக்காக செலவு செய்கின்ற போது பாகிஸ்தான்காரனுக்கும் செலவு செய்ய வேண்டியிருக்குமா இல்லையா? அதனால் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்கின்ற பொழுது பாகிஸ்தான்காரங்களாம் வெளியேற சொல்லிவிட்டு அதற்கு பிறகு காஷ்மீருடைய பூர்வக்குடி மக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடன் இணைக்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன், அவன் தீவிரவாதியாக தான் செயல்படுவான். அதுவும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரில் ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதிகள் தான் இருக்கிறாங்க. அது பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக தான் இருக்குது. மோடி அவர்கள் 10 ஆண்டு காலத்தில் ஆட்சி கட்டில் ஏறின பிறகு, அதாவது சர்வதேச எல்லைக்கோடு பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் வரைக்கும் சென்றாலும் கூட பாகிஸ்தான் இந்தியா இந்த 2 நாடுகளும் ஓரளவுக்கு ஒத்துக்கொண்ட எல்லைக்கோடுன்னு ஒரு கோடு இருக்குது. அந்த எல்லைக்கோட்டிலிருந்து பயங்கரவாதிகளை வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் துரத்தி அடிச்சிருக்கிறார். காஷ்மீர் ஆனது இப்போ அமைதியாக இருக்கிறது. இப்படி நம்ம எல்லைக்கோட்டு பகுதியிலேருந்து துரத்தி அடித்தவங்க அத்தனை பேரும் வந்து பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் தான் இருக்கிறான். அதனால் அவனுங்களை உள்ளே விட்டுறக்கூடாது.
பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீரை இணைக்கிறோம் என்ற அடிப்படையில் அவங்க உள்ளே விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் காஷ்மீரே இருக்காது. அதனால் பயங்கரவாதிகளை முதல்ல ஒடுக்கணும். பாகிஸ்தான் மக்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற சொல்லணும். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீரை நம்ம இந்தியாவுடன் இணைக்கணும். உண்மையாகவே பாகிஸ்தான் பக்கத்தில் இருந்து பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீரை இந்தியாவுடன் இணைத்தால் உடனடியாக சிந்து பகுதியானது எங்களுக்கு தனியாக நாடு கூடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் முதன்முறையாக கேட்டுட்ருக்கான். பஞ்சாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்து பகுதி உடனடியாக வந்து பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானுடைய பரப்பளவில் 42% கொண்ட ஒரு பெரிய பகுதி அவனும் தனிநாடு கேட்டுட்ருக்கான். அதில் அவன் நேரடியாக இந்தியாவுக்கு கோரிக்கை வைக்கிறான். ஏயா நாங்கள் நேரு காலத்தையே சொன்னோம்யா, இந்தியாவுடன் எங்களை சேர்த்துட்டு போங்கய்யா அப்படின்னு சொன்னோம். இல்லை எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு கேட்டோம். ஆனால் அந்த நேரும் ஒத்துக்கலை, இங்கிலீஷ்காரனும் ஒத்துக்கலை. பாகிஸ்தானை கூட சேர்த்துட்டு போட்டான். ஏன்னா இந்தியாவை கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கணும்னா பாகிஸ்தான் என்ற நாடும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பலுச்சிஸ்தானை சேர்த்துட்டு போட்டாயா. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் தொல்லைப்படுறோயா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தலையிட்டு எங்களுக்கு தனி நாடு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பலுச்சிஸ்தான் கோரிக்கை வைக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பலுச்சிஸ்தான் விஷயத்தில் செவி சாய்க்கவில்லை. அது மன்மோகன் சிங் அரசாக இருக்கலாம், மோடி அரசாங்கமாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு நாட்டில் வந்து தனிநாடு கேட்குறோன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஆதரவு அளித்து அந்த பகுதியை பிரித்து கொடுத்தோம் என்றால் இதே கோரிக்கையுடன் வந்து நம்ம பஞ்சாபில் இருக்கக்கூடிய காலிஸ்தான்காரங்க கேட்டுட்ருக்காங்க, தமிழ்நாடை கேட்டுட்ருக்கானுங்க. அதனால் இந்த கோரிக்கையெல்லாம் வலுப்பெற்றுவிடும். அங்கே போய் அந்த மக்களுடைய உரிமைக்காக போராடி அந்த உரிமையை பெற்று தந்தோன்னு சொன்ன இந்திய அரசாங்கமானது தமிழ்நாட்டை ஏன்டா தனிநாடாக கொடுக்க மாட்டேற அப்படின்னு இங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க பார்ப்பான். அதே பஞ்சாபில் இருக்க காலிஸ்தான் வந்து பிரிக்க பார்ப்பான். அதனால் நம்ம நாட்டு ஒரு கருத்தியலை உருவாக்கக்கூடாது என்பதற்காக மோடி அவர்கள் வந்த பிறகு இலங்கையில் கேட்ட தமிழ் தேசியமும் நம்ம மோடி அவர்கள் ஆதரிக்கலை. அதே மாதிரி பலுச்சிஸ்தானும் ஆதரிக்கலை, சிந்து பகுதியும் ஆதரிக்கவே இல்லை. அதனால் பிஓகேவை கூட சண்டை போட்டு பிடிக்க மாட்டோம், இது போருக்கான சூழ்நிலை கிடையாது, மக்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் இந்தியாவுடன் இணைத்துக்கொள்வோம் அப்படின்னு தான் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. சரிங்க, இந்த வீடியோ நான் எப்போ பேசினேன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக பேசினேங்க. அதனால் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு தான் அமித்ஷா அவர்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறார் என்ற விஷயமாக நமக்கு தெரியும். பார்க்கலாம். நீதிமன்றத்தில் அகமது பர்கத் ஷா அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவரை ஒருவேளை நீதிமன்றமானது விடுதலை செய்து விட்டால் மீண்டும் வெளியே போய் பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீருக்கு ஆதரவாக மீண்டும் குரல் கொடுத்தானா என்ன பண்ணுறது? அதனால் தொலைந்தனாவே இருக்கட்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீர் ஆனது வெளிநாட்டு பகுதிப்பா, அங்கே போய் அவரை கூட்டின்னு வர சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சப்பக்கட்டை கட்டியிருக்கிறது. ஆனால் மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீர் வந்து வெளிநாட்டு பகுதி என்று அவன் உண்மையாக ஒத்துக்கலை. நீதிமன்றத்தை ஏமாற்றுவதற்காக அப்படியேப்பட்ட கருத்தை தெரிவித்திருக்கின்றான். ஆனால் அது அவனுக்கே ஒரு காலத்தில் பெரிய சூன்யமாக வரும். அமித்ஷாவுடைய கனவு நினைவாகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.